மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். காமராஜர் பயிற்சி மையம் திருச்சி. இன்று நாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த 2ஆம் நிலை காவலர், தமிழ்நாடு காவல்துறையில் கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் 2ஆம் நிலை காவலர் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு விண்ணப்பிப்பதற்கான முதல் நாள், அப்ளை செய்வதற்கான முதல் நாள் இல்லையா? மாணவர்கள் அனைவரும் ஒரு பாசிட்டிவ் வைப்போட, ஒரு புத்துணர்ச்சியோடு போய் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அப்ளை பண்ணும்போது அவசியமான என்னென்ன சான்றிதழ்கள் சார் வேணும், அப்ளை பண்ணும்போது நான் எதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில்டான உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவாக கொடுத்துறேன் பாருங்கள். அதாவது இந்த தேர்வே வந்து 10th அடிப்படையில், அதாவது 10ஆம் வகுப்பு தரத்திலான தேர்வு. அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு கல்வி சான்றிதழ்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவசியமானது 10th மார்க் ஷீட் ஒன்று இருந்தால் போதுமானது. நீங்கள் 10th மார்க் ஷீட் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபாகவும் மாறிடும். அவசியமாக, அதாவது பொது விண்ணப்பதாரர்களுக்கு நான் சொல்கிறேன், இப்போ மிலிட்ரியிலேருந்து நான் அப்ளை பண்ணுறேன், நான் டெஸ்டிடியூட் விடோ, நான் திருநங்கை, நான் வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி அப்படின்றவங்களுக்கு இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு மாணவனுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதன் பிறகு மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். 10th மார்க் ஷீட், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபு. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க, எந்த சந்தேகமும் வேணாம். அது அட்டை மாதிரி ஒரு 6-7 வருஷம் முன்னாடி வச்சுருங்க, அட்டையாக வச்சுருப்பீங்க. அட்டை மாதிரி வாங்கி வச்சுருந்தாலையும் வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைனில் வாங்கி வச்சுருந்து உங்கள் ஃபோட்டோ போட்டு வந்திருக்கோம், அப்படி இருந்தாலையும் அதையும் வச்சு அப்ளை பண்ணுங்கள். எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கடுத்து உங்கள்கிட்ட NCC NSS ஸ்போர்ட்ஸ் சான்றிதழ் ஏதாவது இருந்தால் அவசியமாக வச்சு அப்ளை பண்ணுங்கள். எதையும் வைக்காமல் விட்டுறாதீங்க. அது NCC NSS ஸ்போர்ட்ஸ்க்கெல்லாம் என்னென்ன மார்க் கிடைக்கும்னு நம்ம சேனல்லையே ஒரு வருஷம் முன்னாடி உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், எந்தெந்த சான்றிதழ்கள் என்னென்ன மதிப்பெண்கள்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சுருக்கமாக சொல்லணுன்னா, உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பள்ளி அளவிலான 12ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் நீங்கள் வாங்கின ஜோனல் மேட்சஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து உங்களுக்கு மதிப்பெண்கள் கிடையாது. டிஸ்ட்ரிக்ட், டிவிஷனல், ஸ்டேட், இதுக்கு தான் உங்களுக்கு மதிப்பெண்கள். எவ்வளோ மதிப்பெண்கள் தான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஜோனல் மேட்சஸ்க்கு மதிப்பெண்கள் கிடையாது. அதே மாதிரி NCC NSS பொறுத்த வரைக்கும் என்னென்ன மதிப்பெண்கள்லாம் கொடுத்துருப்பேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதே கல்லூரி அளவில் வந்து பார்த்திங்கன்னா, காலேஜில் ஜோனல் மேட்சஸ் விளையாடி இருந்தீங்கன்னா கூட, கலந்துக்கிட்டு இருந்தால் கூட அதுக்கு அரை மதிப்பெண்கள் உண்டு காலேஜில். அதனால் கல்லூரி படித்திருப்பவர்கள் அந்த சான்றிதழை வச்சு அப்ளை பண்ணுங்கள். ரைட்டு. அப்போ என்னென்ன வைக்கிறீங்க? 10th மார்க் ஷீட்டு, அதுவே உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபு, அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கடுத்து NCC NSS ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரியான சான்றிதழ்கள் வச்சுருங்க. அடுத்து இந்த ஃபார்ம் 3 விளையாட்டு படிவம், இதுக்கு மேலே சொல்கிறதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி தான், பார்த்துக்கோங்க. ஃபார்ம் 3 யாராவது வச்சுருந்தீங்கன்னா, ஃபார்ம் 3-ஐ விளையாட்டு பிரிவுக்கு ஒதுக்கீட்டுக்கும் அப்ளை பண்ணுங்கள், சிறப்பு மதிப்பெண்களுக்கும் அதையே ஸ்கேன் பண்ணி வைங்க. ஃபார்ம் 3க்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க, கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்கவுட் சர்டிஃபிகேட் யாரும் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஒரே விதமான மார்க்கு, ஓவரால் கட் ஆஃப் வரும்போது ஒரே விதமான மார்க்கு, டேட் ஆஃப் பர்த்தும் ஒரே மாதிரியாக இருந்து விண்ணப்பிக்கும் தேதியும் ஒரே மாதிரியாக இருக்கும்போது ஸ்கவுட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அதனால் ஸ்கவுட் சர்டிஃபிகேட் யாரும் வச்சுருந்தீங்கன்னா வச்சு அப்ளை பண்ணுங்கள், சரியா? அதுக்கடுத்து PSTM பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் சான்றிதழ், தமிழ் வழியில் கல்வி படித்த மாணவர்களுக்கான சான்றிதழ். PSTM அப்படின்றது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாணவன் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை ஒரு பள்ளியிலையும், 6 to 8ஆம் வகுப்பு வரை ஒரு பள்ளியிலையும், 9 to 10 ஒரு பள்ளியிலையும், 3 பள்ளிகளில் படிச்சிருந்தா 3 பள்ளிகள்லையும் PSTM சர்டிஃபிகேட் அவசியமாக வாங்கணும், சரியா? அதற்கான வழிவகைகள்லாம் இருக்கும். நீங்கள் அந்த ஃபார்மேட் வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர்லேயே இருக்கும். அந்த ஃபார்மேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் தலைமை ஆசிரியர்கிட்ட நேரில் வாங்கினாலையும் சரி, அல்லது ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஆன்லைன் மூலிமா நீங்கள் வாங்கினாலையும் சரி, எந்த சான்றிதழ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதில் இன்னொரு டவுட் என்ன மாணவர்களுக்கு வரும்னா, PSTMல மிக முக்கியமாக வரக்கூடியது, அதாவது சார் நான் போன வருஷம் வாங்கின சர்டிஃபிகேட்டு, அதுக்கு முன்னாடி வருஷம் வாங்கின சர்டிஃபிகேட்லாம் கையில் வச்சுருக்கேன், அதை வச்சு நான் அப்ளை பண்ணிக்கலாமா சார் அப்படின்னா 100% வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி வாங்கினதா இருந்தாலையும் ஃபார்மேட் மட்டும் இப்போ கொடுத்துருக்குற அதே ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா PSTMக்கும் நீங்கள் பின்னாளில் ஒரு வேளை உங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கு பிறகு, ஒரு வேலையில் எல்லாருக்குமே வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சதுக்கு பிறகு ஜென்யூனிட்டி சர்டிஃபிகேட், உண்மைத்தன்மை சான்றிதழ் வாங்கி கொடுப்பீங்க இல்லையா, அப்போ அந்த PSTMக்கு வாங்கி கொடுப்பீங்க. ரைட்டு. அதாவது இதுவரை சொன்னது பொதுவான மாணவர்களுக்கு. இப்போ பாருங்கள், அதாவது மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, மிலிட்ரியில் கடந்த 3 ஆண்டுகளுக்குள்ளே ரிலீவ் ஆனவங்க, நோட்டிஃபிகேஷன் தேதியிலேருந்து 3 ஆண்டுகளுக்குள்ளே ரிலீவ் ஆனவங்க, அல்லது அடுத்த ஓராண்டுக்குள்ளே ரிலீவ் ஆக போகிறவங்க, அந்த மாதிரி ஆகிறோம். மிலிட்ரி, பாராமிலிட்ரி 2 இடத்துல இருக்கிறவங்களும் அவங்களுடைய பிரிவு அதிகாரிகள் கிட்ட, இந்த கமாண்ட் ரேங்கில் இருக்கிறவங்க கிட்ட ரிலீவிங் சர்டிஃபிகேட் வாங்கி அதை வச்சு அப்ளை பண்ணணும். அதற்கு பிறகு இந்த கேண்டிடேட்ஸ் இருப்போம் இல்லையா, இப்போ போலீஸ்லேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், சிறைத்துறையில் வேலை செய்கிறோம் சார், அல்லது நாங்கள் TSPயில் வேலை செய்கிறோம், நாங்கள் ஃபயர் சர்வீஸ் போக விரும்புகிறோம் அப்படின்ற மாணவர்கள் நீங்கள் NOC வாங்கி, தடையில்லா சான்று வாங்கி தான் அப்ளை பண்ணணும். அதுக்கடுத்து டெஸ்டிடியூட் விடோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஆதரவற்ற விதவை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவருடைய கணவர் இறந்துட்டாங்கல்ல, அதன் பிறகு நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தில்
வருவாய்த்துறை அதிகாரிகள்கிட்டேருந்து உயரதிகாரிகள்கிட்டேருந்து நம்ம வாங்குவோம். இந்த டெஸ்டிடியூட் விடோ சர்டிஃபிகேட் அதை வச்சு அப்ளை பண்ணணும். திருநங்கைகள் யாரும் மூன்றாம் பாலினத்தவரான திருநங்கைகள் அப்ளை பண்ணுறோம்னா நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் கொடுப்பாங்க. வந்து திருநங்கை அடையாள அட்டை கொடுப்பாங்க, திருநங்கை நல வாரியம் அப்படின்னு ஒரு அட்டை கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கடுத்து நீங்கள் ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் ஒயிட் பேக்ரவுண்டு ஃபோட்டோ, பின்னாடி நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வைக்கிறீங்களே அப்ளிகேஷனில், அது வந்து உங்களுடைய பின்பக்கம் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும் அப்படின்றது கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக வார்டு கோட்டா மாணவர்கள், என்னுடைய பெற்றோர்கள் காவல்துறையில் பணிபுரிஞ்சிட்ருக்காங்க சார், என்னுடைய பெற்றோர்கள் சிறைத்துறையில் இருக்காங்க, என்னுடைய பெற்றோர்கள் தீயணைப்பு துறையில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்தந்த துறை அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா. இப்போ போலீஸ்க்கு சொல்லணும்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட்டில் வேலை செய்கிறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஆஃபீஸில் வாங்கணும், டிஸ்ட்ரிக்டோட எஸ்பி ஆஃபீஸில். பட்டாலியனில் வேலை செய்கிறாங்கன்னா பட்டாலியன் கமாண்டன்ட் கிட்ட வாங்கணும். இப்போ சிட்டியில் இருக்காங்கன்னா அங்கே டிசி இருப்பாங்க, டெப்டி கமாண்டன்ட் சொல்லிட்டு, அவங்கக்கிட்ட வாங்கணும். இந்த டெப்டி கமிஷனர் சொல்லுவோம் இல்லையா, அவங்கக்கிட்ட வாங்கணும். ஸோ இந்த மாதிரி வார்டு கோட்டாவுக்குரிய மாணவர்கள் வாரிசு சான்றிதழ் வாங்கி அப்ளை பண்ணுங்கள். இது போக வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வந்து வைக்கிறதுல எதுவும் சந்தேகங்கள் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, எல்லாமே சொல்கிறேன். இப்போ சொல்லியிருக்கிறது வந்து, அதாவது பொதுவான மாணவர்கள் அவசியம் வைக்க வேண்டிய கல்வி சான்றிதழ்கள் என்ன 2ஆம் நிலை காவலருக்கு அப்படின்னா, மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன். 10th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அவசியம் வைக்கணும். இது 2 வச்சுட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணால் உங்களுடைய சான்றிதழ் ஓகே ஆகிடும். இதற்கு மேலே வைக்கக்கூடியது எல்லாமே உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வைக்கணும். சரியா? மற்ற சான்றிதழ் எல்லாமே ஓகே. அப்ளை பண்ணும்போது கவனமாக அப்ளை பண்ணுங்கள். ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய பேமெண்ட் ஓகே ஆகிடுச்சான்னு செக் பண்ணுங்கள். அவங்க நிறைய பேருக்கு அப்ளை பண்ணும்போது அமௌண்ட் டிடெக்ட் ஆகும், அவங்க பே பண்ணுவாங்க, அதனால் அமௌண்ட் டிடெக்ட் ஆகும். அமௌண்ட் டிடெக்ட் ஆன உடனே உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சின்னு சொல்லிடுவாங்க. ஸ்டேட்டஸ் என்ன ஓகே ஆகிருக்காது. அதெல்லாம் கிளியராக செக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து பாருங்கள். உங்களோட அப்ளிகேஷன் ஓகே ஆகிடுச்சின்னு தெரியுது, சக்ஸஸ் வந்துருச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்து பார்த்து என்னென்னலாம் வச்சு அப்ளை பண்ணிடுங்க, அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்திங்கன்னா தான் ஒரு முறை ரீசெக் பண்ண முடியும். எல்லாமே எடுத்து பாருங்கள். ஓகே, மீண்டும் ஒரு முறை மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது கவனமாக விண்ணப்பிங்க. மீண்டும் ஒரு முறை மாணவர்கள் அனைவரும் 2ஆம் நிலை காவலர் தேர்வில் வெற்றி பெற்று பணி நியமனம் பெற காமராஜர் பயிற்சி மையத்தின் மிகச்சிறந்த வாழ்த்துக்கள். சிறப்பு. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள்.